ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. ட்ரம்ப் அவர்கள் மிகவும் முக்கியமான 2 செய்திகள சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய செய்திகளா தான் அது அமைஞ்சிருக்கு. ஈரான் மற்றும் உக்ரைன் இந்த 2 நாட்டோட கதை முழுமையா முடிஞ்சிருக்கு. அதற்கான சமிக்கைய ட்ரம்ப் அவர்கள் குடுத்திருக்காரு. நேட்டோல அமெரிக்காவின் பங்கானது, அமெரிக்காவின் ரோல் ஆனது மாற்றி அமைக்கப்பட இருக்கு. ரஷ்யா செய்த மிகப்பெரிய சம்பவம். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட யாரும் மிலிட்டரி எக்ஸர்சைஸ் செய்ய வேணாம் அப்படின்னு இப்ப வெள்ளை மாளிகையிலிருந்தும் ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே கொஞ்சம் டென்ஷனான செய்திகளா தான் பார்க்கப்படுது. என்ன விவரம் அப்படிங்கிறத இந்த காணொளியில நம்ம முழுமையா பார்க்க போறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆயுதம் அறிவு. லெட்ஸ் டைவ் இன்டு இட். இந்த காணொளிய ஈரானிடமிருந்து ஆரம்பிச்சா சரியா வரும்னு நினைக்கிறேன். சுப்ரீம் லீடர் அயத்தோலா காமனி ரஷ்யா மீடியேட் பண்ணும் பேச்சுவார்த்தைக்கு கூட நான் வரமாட்டேன்னு சொன்ன பிறகு ட்ரம்ப் அவர்கள் அபிஷியலா காமனிக்கு ஒரு லெட்டரை அமைச்சிருந்தாரு. அதோடைய சாராம்சமானது அமெரிக்காவுடன் ஈரான் போட்டிருந்த அந்த அணு ஆயுத டீல் அதை மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிற சாராம்சமுடன் அந்த லெட்டர் போயிருக்கு. ஈரான் இதற்கு அபிஷியலா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சமீபத்துல ரொம்ப லேட்டஸ்டா நேற்று இரவு வந்த செய்தி கூட என்ன சொல்லுதுன்னா, நோ டைரக்ட் நெகோசியேஷன் வித் அமெரிக்கா அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு சொல்லுது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ட்ரம்ப் வெடிச்சிட்டாரு. And that's going to be the next thing you'll be talking about is Iran. What's going to happen with Iran? And there'll be some interesting days ahead. That's all I can tell you. ஈரான் தொடர்பா வரப்போகும் நாட்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டேஸ் ahead அப்படிங்கிற வசனத்தை ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஈரான் பிரச்சனையில இப்ப நம்ம கடைசி கட்டத்துல இருக்கோம். இப்போதைக்கு என்னால் இதை மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சின்ன சமிக்கையை கொடுத்து அந்த செய்தியை அப்படியே மூடி பூசிட்டாரு ட்ரம்ப் அவர்கள். அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத இதுல இருந்தே நாம புரிஞ்சுக்கலாம். சீக்கிரமாவே மிகப்பெரிய சம்பவம் ஈரான் மேல நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வரும் செய்தியா இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் இப்படி வெளிப்படையா சொன்ன உடனே அலி காமினி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. போன மாதிரி எல்லாம் இல்ல அமெரிக்கா, 48 மணி நேரம் அதெல்லாம் இல்ல. இப்ப அமெரிக்கா ஈரானின் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மீது தாக்குதல் நடத்தினா அடுத்த 24 மணி நேரத்திலே எங்களால நியூக்ளியர் ஆயுதத்தை உருவாக்கி அமெரிக்கா மேல தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு அலி காமினி அவர்கள் ட்ரம்ப் சொன்ன ஒரு சில மணி நேரத்திலேயே அவர் இந்த செய்தியை பதிவிட்டு வெளிப்படுத்தியிருக்காரு. ஆக இங்கிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஈரானிடம் என்ரிச்டு யுரேனியம் வெப்பன் கிரேட் நியூக்ளியர் அவங்க கிட்ட இருக்க, எப்ப வேணாலும் அதை அவங்க தாக்குதலுக்கான ஆயுதமா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்தே நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த செய்தியானது ஈரான் விசஸ் அமெரிக்கா அப்படிங்கிற டென்ஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதோட ட்ரம்ப் நிறுத்தல, ஈரானின் பொருளாதார ரீதியான தடைகளையும் அமல்படுத்த போறதா செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. முக்கியமா ஈரானின் கச்சா எண்ணெய்கள் தான் ஈரானுடைய எக்கனாமிக்கு இப்போ பேக் போனா இருந்துகிட்டு வருது. ஈரானின் கச்சா எண்ணெய் மற்றும் ஈரானுடைய கச்சா எண்ணெயை சுமந்து செல்லும் ஆயில் கண்டெய்னர்ஸ், இதற்கெல்லாம் நான் பொருளாதார தடை போட போறேன் அப்படிங்கிற மாதிரியும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஒயிட் ஹவுஸ் இதை பத்தி ஒரு டீப் டிஸ்கஷன்ல இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த செய்திகளும் நமக்கு அரசல் புரசலா தெரிய வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ ஈரான்ல இப்படி சூழ்நிலை ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் சிரியா மீண்டும் ஸ்பாட்லைட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப ஆளும் அரசாங்கமும் முன்னாள் ஆசாட் அரசாங்க படைகளும் இப்ப மிகப்பெரிய சண்டையில சிரியால இறங்கியிருக்காங்க. இதற்கு நடுவுல மீண்டும் டர்க்கி அவங்களுடைய ஃபுல் ஃபோர்ஸை சிரியாக்குள்ள இறக்கி ஒரு கலகத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பண்றது பத்தாது அப்படின்னு ஆடும் அரசாங்கத்தின் படைகளும் முன்னாள் ஆசாதின் படைகளும் மிகப்பெரிய அளவுக்கு அங்க இருக்கும் மக்களை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் யார் எந்த படை அப்படின்னு தெரியாம மாத்தி மாத்தி கண்ணில் படும் பொதுமக்களை இவங்க சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய பேச்சா இப்ப பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் உக்ரைன் பக்கம் திரும்பினா, ஜெலன்ஸ்கி புட்டின் இவங்க 2 பேர்ல புட்டின் கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆக்சுவலா இந்த போரை புட்டின் ஆரம்பிக்கல, இந்த பிரச்சனையை முடிக்கதான் புட்டின் ஆர்வம் காட்டிட்டு இருக்கிறாரு. அவரோட பேசி இந்த பிரச்சனையை முடிக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இருக்க போறது இல்ல, புட்டின் இதுல தாராளமா செயல்படுவாரு அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. சர்ப்ரைசிங்லி இங்க புட்டினை விடவும் நான் நெகோசியேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான நபரா இருப்பது ஜெலன்ஸ்கி தான், அவர் இதுக்கு ஒத்து வரவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர் அங்க சொல்லியிருக்கிறாரு. ரஷ்யா வேற இப்ப உக்ரைனை பொலன்னு பொழக்கிறாங்க. சப்போஸ் ஜெலன்ஸ்கி பீஸ் டீலுக்கு ஒத்து வரலன்னா அமெரிக்கா இந்த பிரச்சனையிலிருந்து விலகிடும். இட்ஸ் அப் டு ரஷ்யா அண்ட் உக்ரைனுங்கிற தெளிவான விளக்கத்தையும் தெளிவான பதிலையும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாரு. இதற்கு மத்தியில கேர் ஸ்டார்மர் அவர்களால் நடத்தப்பட்ட கூட்டத்திற்கு பிறகு பெரும்பாலான யூரோப் யூனியனின் நாட்டு தலைவர்கள், போலாந்து, பிரான்ஸ் போன்ற தலைவர்கள் ஒரு செய்தியை காமனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. யூரோப் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் வேர்ல்டு வார் 3. யூரோப் 3ஆம் உலக போருக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளை தான் இப்ப சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த செய்திகளுக்கு பதிலடி தரும் வகையா புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சப்போஸ் யூரோப் நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவா இந்த போர்ல இறங்கினா இந்த போர் கண்டிப்பா 3ஆம் உலக போர்ல தான் போய் முடியும், அதற்கு நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத புட்டினும் இப்பவே இங்க சொல்லிட்டாரு. ஸோ இதை பத்தின செய்திகளும் ட்ரம்பிடம் கேட்கப்படுது. சப்போஸ்
இப்போ உக்ரைனுக்கு ஆதரவாக யூரோப் யூனியன் நாடுகள் ஒன்றுபட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை யூரோப் யூனியன் நாடுகள், குறிப்பாக நேட்டோவில் இருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஏதாவது ஒன்று ரஷ்யாவால் தாக்கப்பட்டால் அமெரிக்கா இப்போ எது மாதிரியான முடிவு எடுக்கும் அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு Make that policy, U.S. policy, that the U.S. wouldn't defend NATO countries that don't pay. Well, I think it's common sense, right? If they don't pay, I'm not going to defend them. No, I'm not going to defend them. I got into a lot of heat when I said that. You said, oh, he's violating NATO. இந்த இடத்துல நான் நேட்டோவில் அமெரிக்காவின் ரோலை ரீகன்சிடர் பண்ண விரும்புகிறேன். அதாவது அமெரிக்காவின் பங்கு அங்கே என்ன அப்படிங்கிறத நான் மறுகட்டமைப்பு செய்ய விரும்புகிறேன், அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பேசுகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 5 இருக்குமா. ஏன்னா அதுதான் இங்கே மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், நேட்டோவில் இருக்கும் நாடுகள் தாக்கப்பட்டால் கண்டிப்பாக அமெரிக்கா வந்து ஆகணும். ஸோ அதனால அமெரிக்கா இந்த ஆர்டிகல் 5 அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ரீவொர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறத தான் ட்ரம்ப் இங்கே சொல்ல வராரோ என்னமோ. மோர் ஓவர் தட் நேட்டோ டிஃபென்ஸுக்காக ஃபேர் ஷேரை தர வேண்டிய நாடுகள் தராமல் இருக்கும் பட்சத்தில் அந்த நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தினா அந்த நாடுகளுக்காக அமெரிக்கா வராது அப்படிங்கிறதையும் இங்கே அவர் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. அது என்ன ஃபேர் ஷேர்? நேட்டோ நாடுகள் அனைவரும் அவங்களுடைய ஜிடிபியில் இருந்து மினிமம் 5% நேட்டோவின் டிஃபென்ஸுக்காக அமெரிக்காவுக்கு தரணும். அதுதான் இந்த நேட்டோவின் ஃபேர் ஷேர். ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இப்போ வரைக்கும் அவங்களுடைய ஜிடிபியில் இருந்து 2% பணம் மட்டும்தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் குறிப்பிட்டு 2% மட்டும் தரும் நாடுகளுக்கு நாங்கள் ஆதரவாக வரமாட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று, நேட்டோவில் அமெரிக்காவின் நிலைப்பாடு, அமெரிக்காவின் ரோல் மாற்றி அமைக்கப்பட இருக்கு. 2வது, 2% ஷேர் தரும் நேட்டோ நாடுகளுக்கு ஆதரவாக அமெரிக்கா வராது அப்படிங்கிறதையும் இங்கே திட்டவட்டமாக ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிட்டாரு. சரி, அது என்ன ரஷ்யா பவுண்டிங் உக்ரைன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குர்ஷ் பகுதியில் நடக்கும் தாக்குதலை தான் மையப்படுத்தி அவர் சொல்லியிருக்காரு. சுமியில இருந்து சுட்சாக்குள்ள ஆயுதங்களை எல்லையோர படைகள் மூலியமா உக்ரைனிய படைகள் கொண்டு வந்து சுட்சால ஒரு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த தாக்குதல் கட்டுப்படுத்துறதுக்காக மிகப்பெரிய என்சர்க்கிள்மெண்ட் ஏஎஃப்யூ படைகளுக்கு எதிராக ரஷ்யா இப்போ பண்ணியிருக்கு. ஸோ இதை உக்ரைன் சோர்ஸே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா என்சர்க்கிள் பண்ணியிருக்கும் ரீஜனில் சுமார் 6500 ஏஎஃப்யூ படை வீரர்கள் இருப்பாங்க. அவங்களோட எந்த தொடர்பும் இப்போ கமாண்ட் சென்டர் மூலமாக தொடர்பு கொள்ள முடியல, கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷும் பண்ண முடியல. தே ஆர் கான். அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உக்ரைனின் சோர்ஸே சொல்லியிருக்கிறாங்க. இந்த என்சர்க்கிள்மெண்ட் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா வரலாற்றிலேயே மிகப்பெரிய எஸ்விஓவா இந்த என்சர்க்கிள்மெண்ட் அமையும். யூரோப் கண்ட்ரிஸ் நடத்தும் மிலிட்ரி எக்ஸசைஸில் அமெரிக்காவின் அலைஸ் நாடுகள், அதாவது அமெரிக்காவின் நட்பு கொண்ட நாடுகள் யாரும் கலந்துக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெள்ளை மாளிகை தரப்புல இருந்து தரப்பட்டிருக்கு. இதற்கான காரணமாக என்ன பார்க்கப்படுதுன்னா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக 3ஆம் உலகப் போருக்கு போக முடிவு பண்ணிட்டாங்க. அதற்கான பிராக்டிஸை தான் இப்போ அவங்க மேற்கொள்றாங்க. அதில் யாரும் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் தலையிட வேணாம், அவங்க கூட போய் நீங்கள் மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணுவது 3ஆம் உலகப் போருக்கான எக்ஸசைஸாக தான் அது உங்களுக்கும் அமையும். ஸோ நீங்கள் யாரும் இதில் மூக்க நுழைக்க வேணாம் அப்படிங்கிற விஷயத்தை மையப்படுத்தி தான் இப்போ அமெரிக்காவின் அலைஸ் யாரும் யூரோப் நாடுகளின் மிலிட்ரி எக்ஸசைஸில் கலந்துக்க வேணாம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் நமக்கு கிளியராக தெரியுது, உக்ரைன் கூட சேர்ந்து இப்போ ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்கா கழட்டி விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நேட்டோவில் இருந்தும் தனக்கான ரீஸ்ட்ரக்சரை செய்ய வேண்டிய கட்டத்திற்கும் இப்போ அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்கு. அதற்கான மாறுதலும் வெகு சீக்கிரமாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் இந்த செய்தியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த காணொலி இந்தியன் டிஃபென்ஸ் நியூஸ் பற்றின காணொலியை தான் வரும். அதை பார்க்குறதுக்கு நீங்கள் ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.